Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் சிக்கன் பெப்பர் குருமா செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. சப்பாத்தி, நான், இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்கா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள்லாம் போட்டு. வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 8, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேங்காய் அரை தேங்காயும் ஒரு 10 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். பெப்பர் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தேவையான கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜீரகம் அரை ஸ்பூன், கொத்தமல்லி கீரை. நான் கலருக்காக கொஞ்சமா காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, புதினா, தேங்காய், முந்திரி பருப்பு ரெண்டையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நான் இப்ப ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அப்பதான் சீக்கிரமா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்ப சிக்கன் போட்டுடலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம தண்ணி ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் உங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிக்கன் வேகட்டும். மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்ப மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துருவோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. தேங்காய் பால் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் பெப்பரும் தான் நிறைய சேர்த்துருக்குறோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை புதினா போட்டுடலாம். நம்ம ஃபைனலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போவுமே சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைன்னா கொஞ்சம் கூட பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்ட பெப்பரும் பச்சை மிளகாயிலையுமே நல்ல காரம் இருக்கும். அதுவே போதும். தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி கீரை புதினா எல்லாத்தையும் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், நான், பரோட்டா எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் பெப்பர் சிக்கன் குருமா கூட அரபிக் பிரெட் வாங்கி வச்சிருக்கிறோம். இது கடையில் வாங்கினது தான். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.